வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு சாப்டராக நாங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நடத்துறது மட்டும் இல்லாமல் போக போக நாங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான கவுன்சிலிங்ஸ்லாம் நாங்கள் கொடுப்போம். சரியா? அதனால உங்களுக்கு அப்பப்போ வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகி வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரியா? நீங்கள் 10th ஸ்டூடெண்ட்ஸு ப்ரெசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல மனநிலையில் நீங்கள் வந்து படிக்கணும், நல்ல எக்ஸாம் எழுதணும். ஸோ நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, ஈக்குவேஷன் ஆஃப் a straight line. பாருங்க, எக்ஸாம்பிள் 5.35 பார்ப்போம். Find the equation of a straight line perpendicular to the line y is equal to 4/3x minus 7 and passing through the point 7, -1. கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமையும் நீங்க என்ன செய்யணும்னா கொஸ்டினை வாசிச்சு ஒரு ஃபிகர் போட்டு பாருங்க. அப்பதான் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இது வந்து டக்குன்னு ஒரு ஃபார்முலா போட்டுலாம் நம்ம செஞ்சிட முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எப்படி என்னென்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொன்றா என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணி தான் செய்ய முடியும். இப்போ பாருங்க, find the equation of the straight line perpendicular to the line. அதாவது ஒரு லைன் இருக்கு, இந்த லைனோட ஈக்குவேஷன் y is equal to 4/3x minus 7. இது ஒரு லைன். இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா another லைன் இருக்கு. அது வந்து passing through 7, -1. 7, -1ங்கற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. இந்த லைனோட ஈக்குவேஷன் கேட்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் a line passing through 7, -1 and perpendicular to another line. 7, -1 என்ற புள்ளி வழியாகவும் இந்த கோட்டிற்கு செங்குத்தாகவும் உள்ள கோட்டின் சமன்பாட்டை கண்டுபிடி. இதுதான் क्वेश्चन. சரியா? அப்ப நம்ம என்ன ஐடியா, இப்படி பண்ணாதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம வந்து ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா அந்த லைன்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. அப்ப வேற ஏதாவது இருக்கணும். ஒன்னு 2 பாயிண்ட் இருக்கணும், இல்ல ஸ்லோப் இருக்கணும், இல்லனா இன்டர்செப்ட்ஸ் ஏதாவது கொடுத்திருக்கணும். சோ என்ன இல்லையோ அதை வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாருங்க. வேற என்ன நம்ம இதுல இருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு கொடுத்திருக்கிறதுல இருந்து என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ இது ஒரு லைன் கொடுத்திருக்காங்க, பெர்பெண்டிகுலர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த லைனுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். அது வந்து m1. இந்த லைனுக்கு ஸ்லோப் இது வந்து y = mx + c ங்கற ஃபார்முலா இருக்கு. y = mx + c ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஈக்குவேஷன் பத்தி ஈக்குவேஷனோட ஃபார்ம். இல்ல x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து m. சோ நமக்கு x ஓட கோஎஃபிஷியன்ட் இதுதான் m. சோ m1 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பெர்பெண்டிகுலர்னாலே m1 * m2 = -1. எல்லாருக்கும் தெரியும்ல? சோ அப்ப அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிக்கலாம், m2 கண்டுபிடிக்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் m1 கண்டுபிடிங்க, அப்புறம் m2 கண்டுபிடிங்க. அந்த m2 ஐயும் இந்த ஸ்லோப், இப்ப நமக்கு இந்த லைனுக்கு ஸ்லோப் கிடைச்சிருச்சு. ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ இந்த ஸ்லோப்பையும் இந்த பாயிண்டையும் யூஸ் பண்ணி ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா y - y1 = m * x - x1 இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? அதை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம், ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, ஸ்லோப் ஆஃப் ஃபர்ஸ்ட் given line, slope of a line y is equal to 4/3x minus 7. சரியா? அதாவது y = 4/3x minus 7 என்ற கோட்டின் சாய்வு. தமிழ் மீடியம் கேட்டுக்கோங்க, நீங்க அப்படியே எழுதிக்கலாம். நீங்க என்ற கோட்டின் சாய்வு இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு? it is in the form of y is equal to mx plus c. இது y is equal to mx plus c ங்கற ஃபார்ம்ல இருக்கு. சோ இந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு m. சோ m equal to slope. இல்லையா? ஸ்லோப் தான் பார்க்கலாம். ஸ்லோப் m1 equal to 4/3. எல்லாருக்கும் இது புரியுதா? ரைட். இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் லைனோட ஸ்லோப் அது m2. சோ the equal slope of a line perpendicular to y is equal to 4/3x minus 7. இந்த கோட்டுக்கு பெர்பெண்டிகுலரா உள்ள லைனோட ஸ்லோப். இந்த லைன் இல்லையா? இது ஒரு லைன். இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா உள்ள ஸ்லோப் ஆஃப் a line perpendicular to this line. ஓகே, சோ இது வந்து m2. புரியுதா? சோ since the lines are perpendicular, lines வந்து செங்குத்தாக இருந்தா m1 into m2 equal to -1. புரியுதா? நீங்க ஃபார்முலா மாதிரி போடலாம். சோ அப்ப m2 equal to -1/m1. m2 equal to -1/m1. சோ நம்ம என்ன செய்யலாம், இங்க கண்டுபிடிச்சிருக்கிறது ரெசிப்ரோக்கல். இட் மீன்ஸ் நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் m1. அப்படினா m1 ரெசிப்ரோக்கல் ஆக்கி சைனை மாத்தணும். அதாவது சாய்வு 1 தலைகீழ போட்டு சைனை மாத்தணும்.
4 by 3னா 3 by 4 minus 3 by 4. So m2 equal to minus 3 by 4. Therefore, the required equation of a line. Yeah, formula. இதுல வந்து point வந்து 7, minus 1 யூஸ் பண்ண போறோம். The formula is y minus y1 equal to m into x minus x1. So y minus 1 equal to m வந்து minus 3 by 4 x minus 7. 4 வச்சு cross multiply minus 3 வச்சு உள்ள multiply பண்ணிக்கோங்க. 4 வச்சு cross multiply னா 4y minus into minus plus. So plus 1 4 னா plus 4 equal to minus 3 into x minus 3x plus 21. புரியுதா? minus 3 into x minus 3x minus 3 into minus 7 plus 21. புரியுதா? இது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வா. இது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வா. அப்ப minus 3x இங்க வந்துச்சுனா plus 3x. ஏன் அதெல்லாம் இந்த சைடு minus 3x லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா plus 3x வரும். அடுத்து y term plus 4y plus 4y. ஓகே, அடுத்து plus 4 இருக்கு. இந்த 21 இங்க கொண்டு வந்தா minus 21. So plus 4 minus 21 equal to 0. So 3x plus 4y minus 17 equal to 0. புரியுதா? புரியுதா எல்லாருக்கும்? செஞ்சிடலாமா இது? பாருங்க என்ன கண்டுபிடிச்சோம். பெர்பெண்டிகுலர்னாலே ஸ்லோப் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சு அதோட பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிச்சு அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. find the equation of a straight line parallel to y axis. பாருங்க இந்த மாதிரி வெச்சுக்கோ. இந்த லைன் போடுங்க. இல்லையா? it is x axis x dash. இல்லையா? இது வந்து y axis, இது வந்து y dash. ஓகே, பாருங்க. find the equation of a straight line parallel to y axis. y axis க்கு parallel ஆகும் and passing through the point of intersection of the lines parallel to y axis. y axis க்கு parallel ஆன y axis க்கு parallel ஆ லைன் போடுங்க. passing through point of intersection. point of intersection ரெண்டு லைன் வந்து கட் பண்ற பாயிண்ட் வழியாவும் y axis க்கு parallel ஆவும் உள்ள ஈக்குவேஷன். அப்போ உனக்கு இப்ப பார்த்த உடனே என்ன தெரியணும்? point of intersection கண்டுபிடிக்கணும். நமக்கு क्वेश्चन வந்து என்ன வெட்டும் புள்ளின்னு சொல்வாங்க. இந்த பேர் வந்து வெட்டும் புள்ளி. இரண்டு கோடுகள் வெட்டும் புள்ளி வழியாகவும் y அச்சுக்கு இணையாகவும் அப்படினு இருக்கு. அப்ப நமக்கு வந்து parallel to y axis னு கொடுத்துட்டாங்க. அது ஃபார்முலா x a. இது ஃபார்முலா. a means நமக்கு இந்த பாயிண்ட் தெரிஞ்சாதான் a, b. இதுல ஒரு பாயிண்ட் கிடைச்சதுனா a, b அப்படினு எடுத்துக்கலாம் இந்த பாயிண்ட. சோ அப்ப நம்ம இப்போ இந்த பாயிண்ட கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணணும். பாருங்க உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. equal to 13 x minus 8y equal to minus 9. So first equation, second equation. இத சால்வ் பண்ண போறோம். first equation அப்படியே வெச்சுக்கலாம். 4x plus 5y equal to 13. second equation 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஈக்குவேஷன் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணனும்னா ஒரு வேரியபிளை கேன்சல் பண்ணனும். அதுக்கு உங்களுக்கு அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் சேமா இருக்கும். சரியா? சோ அப்ப இங்க 4x னா நம்ம இங்க 4x கொண்டு வரணும். அதனால 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ அப்ப இது என்ன வரும்? 4x minus 32y equal to minus 36. புரியுதா? அடுத்து பாருங்க இது அப்படியே என்ன செஞ்சிரலாம்? சைனை சேஞ்ச் பண்ணி என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணலாம். 4x கேன்சல் ஆயிடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 37y is equal to இத ஆட் பண்ணா 49. ஓகே, இது கொஞ்சம் ஃபிராக்ஷன்ல வருது. பரவாயில்லை. y is equal to 49 by 37. எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? இந்த y வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். கொஞ்சம் ஒரு மாதிரி பெரிய நம்பரா ஒரு மாதிரி இருக்கு அப்படினு சொன்னா நீங்க இன்னொரு ஒரு ஈஸியான மெத்தட்ல பண்ணலாம். நீங்க x கேன்சல் பண்ற மாதிரி இப்போ நீங்க y கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். ஒண்ணே இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி பண்ணலாம். நம்ம எப்பவுமே இது வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் பண்ணுவோம். y க்கு பதிலா இந்த 49 by 37 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். செகண்ட் ஈக்குவேஷன்ல பண்ணுவோம். செகண்ட் ஈக்குவேஷன்ல பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் y is equal to 49 by 37 into இது நீங்க நார்மலா எப்பவும் பண்றதுதான் இல்லையா? ஆனா நான் ஒரு ஹிண்ட் உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை இந்த ஃபிராக்ஷன் கஷ்டமா இருக்கும், ஆனா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா எல்சிஎம் பண்ணனும், நமக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கும் உனக்கு தோணுச்சுனா நீ என்ன பண்ணலாம் தெரியுமா? y கேன்சல் பண்ணுங்க. y னா 8 கொண்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல மல்டிப்ளை பண்ணு, 5 கொண்டு செகண்ட் ஈக்குவேஷன்ல மல்டிப்ளை பண்ணு. உனக்கு இதே மாதிரி உனக்கு இன்னொரு வேல்யூ சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். புரியுதா? சோ அந்த மெத்தட்ல நீ பண்ணலாம். பயப்படாம துணிஞ்சு பண்ணலாம். இப்போ நான் இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் காட்ட போறேன். பாருங்க
x minus 8 into 49 by 37, okay, is equal to minus 9. Okay, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? x minus இத மல்டிப்ளை பண்ணுங்க. 8 9 72. 72 is 2 இல்லையா? சாரி. 72 க்கு 2 போடுங்க. இது 7. 8 4 are 32 plus 392 by 37 equal to minus 9. Okay, அப்போ x is equal to minus 9 plus 392 by 37. பாருங்க, x is equal to இந்த மைனஸ்ல இருக்கிற டேர்ம் அப்படியே அந்த சைடு கொண்டு போனா பிளஸ்ல வந்துரும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம் பாருங்க, x is equal to 37 காமனா போட்டீங்கன்னா இத 37 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 9 7 63, so 6 இல்லையா? 9 3s are 27. 27 plus 6 வந்து 33. So minus 333 plus 392. Okay, right, 59 by 37. Therefore, point of intersection, வெட்டு புள்ளி, point of intersection, intersection is x வந்து 59 by 37, y வந்து 49 by 37, 49 by 37. So நம்ம இப்போ இந்த பாயிண்ட நம்ம கண்டுபிடிச்சோம். சரியா? அந்த பாயிண்ட் 59 by 37, 49 by 37 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் parallel to y axis க்கு ஃபார்முலா x is equal to a. ஈக்குவேஷன் of a line parallel to y axis is x is equal to a. This is the formula. X is equal, what is a? இதான் a, இதான் b. a, b. புரியுதா? That means equation of a line parallel to y axis and passing through some point. ஒரு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. சோ அந்த பாயிண்ட்ல தான் நம்ம a, b அப்படி எடுத்துக்கிறோம். அப்ப x is equal to a. அப்ப therefore equation required equation of a line is x is equal to 59 by 37. புரியுதா? இத நம்ம இப்படியே விட கூடாது. இத கொஞ்சம் ஈக்குவேஷன் ஃபார்ம் கொண்டு வரணும். அப்ப இத மல்டிப்ளை பண்ணா 37x, அப்புறம் 59 அங்க கொண்டு வந்தா -59. This implies 37x minus 59 equal to 0. That's the answer. 37x minus 59 equal to 0. புரியுதா எல்லாருக்கும்? திரும்பவும் சொல்றேன், கோஆர்டினேட் ஜியோமெட்ரினா क्वेश्चन நல்லா வாசிச்சு நம்ம என்ன செய்யணும், ஒரு ஃபிகர் மாதிரி போட்டு பார்த்தாமா என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும் நமக்கு ஒரு ஐடியா தெரியும். சோ அத வச்சு நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பா ஒவ்வொண்ணா செய்யணும். இல்ல வந்து உனக்கு y ஆக்சிஸ்க்கு parallel-ஆவும் ஒரு ரெண்டு கோடுகள் வெட்டும் புள்ளி, ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட் வழியாவும் பாஸ் ஆகுற லைனோட ஈக்குவேஷன் கேட்பாங்க. சோ நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்? எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணினா xy கிடைக்கும். கரெக்ட்டா செய்யணும். ஃபர்ஸ்ட் நம்ம y கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் தான் x கண்டுபிடிச்சிருக்கோம். சோ பாயிண்ட் எழுதும்போது கரெக்ட்டா மறக்காம முதல்ல x எழுதுங்க, அப்புறம் y எழுதுங்க. மாத்தி எழுதினாலும் நம்ம சம் தப்பாயிடும். புரியுதா? அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் a line parallel to y axis னா x is equal to a. ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? பாருங்க, எல்லாருக்கும் நல்லா புரியுதா பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன்.